வீட்டுக்காரோட நல்லபடியா வாழ்ந்தா கூட எங்களை பத்தி தப்பு தப்பா யாரோ சொல்றாங்கன்னு சொல்றாரு அப்பா. ஆனா அது உண்மையா பொய்யான்னு தெரியல. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு கேள்வி வந்து நான் மெசேஜ் பண்ணேன். அப்பா எப்படிப்பா இருக்கீங்கன்னு கேட்டேன். ரிப்ளை கொடுக்கல. நான் சூனிய வெஸ்ட்ன்னு சொல்லி இன்னும் 2 வருஷமா நான் பேசல அப்பா கிட்ட. அப்பாவும் என்கிட்ட பேசல, நானும் பேசல. நான் இப்போ திடீர்னு வந்து எப்படின்னா எனக்கு வந்து எனக்கு நடந்த கொடுமை வந்து ஒன்று வெளியவே வரல. எல்லாரும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க, நான் மட்டும் மனசுல வலியை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அது உங்களுக்கு பேசணும். இது சைல்ட்ஹுட் ட்ராமா சொல்கிறாங்க இல்லையா? ஒவ்வொரு குழந்தைங்க அவங்களுக்கு நடந்த ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை ஒவ்வொரு விதமாக அவங்க மனசில் சுமந்துட்டு இருப்பாங்க. நம்ம பெற்றவங்க சின்னதாக திட்டிருப்போம், சின்னதாக அடிச்சிருப்போம், நமக்கு அது பெரிய விஷயமாவே தெரியாது. ஆனால் பசங்க அதை வந்து அது ஒரு ட்ராமாவா பண்ணல மேம். எங்களை அது கூட பண்ணல. நாங்க வந்து எங்களுக்கு அது கூட கிடைக்கல. எங்க அப்பா கிட்ட இருந்து அன்பு அன்பா பேசுறதோ இல்ல அடிக்கிறதோ எதுவுமே இல்ல. அவங்கள பார்த்தா பயந்துட்டு எங்கன்னா போயிடுவோமோ.